ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தா சூப்பரான ஒரு மலை தெரியுதா? நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கிராமத்தில் இருக்கோங்க. பெருமாள் கோவில் பதிங்கிறது இந்த ஊர் பேரு. போன வீடியோல பெருமாள் கோவில் பதி கிராமம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக் டேமு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கோவில், இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஊரை தான் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோவில் இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் 2 மணிக்கு பஸ் வரும். ஆல்ரெடி நமக்கு ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. இன்னொரு ½ அன் ஹவரில் பஸ் வந்துடும். ஸோ வாங்க, செம்ம சூப்பரான பஸ் ஜர்னிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து எப்படி இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் எல்லாம் ரசிச்சுட்டு போகலான்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, பெருமாள் கோவில் பதி ஊருங்க. இந்த ஊரோட ரேஷன் கடை, நியாய விலை கடை பெருமாள் கோவில் பதி. இங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட்ல இந்த ஊர் இருக்குன்னு. பின்னாடி ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு. நம்ம ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கோம். ஃபுல்லா தென்மேற்கு பருவமழை சீசன், மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ செக் டேம் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாம பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் பஸ் வந்துடும். ஸோ வாங்க, பஸ் வந்தோடனே இந்த பியூட்டிஃபுல்லான ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் சிட்டி நோக்கிய பயணத்தை தொடரலாம். மக்களே, நம்ம பெருமாள் கோவில் பதியிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. 14B பஸ்ஸுங்க. நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெருமாள் பதி வர்றதுக்கு, ரிட்டர்ன் போறதுக்கும். ஸோ டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 1:30க்கு வந்திருக்காங்க. இன்னொரு 15 மினிட்ஸ்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் பாருங்க மக்களே, வாவ். சோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணுவோம். 14B ஃப்ரம் காந்திபுரம். மக்களே, ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் போட்டு நம்ம பஸ் எடுத்தாச்சுங்க டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். நான் ஆக்சுவலா கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகும்னு நினைச்சேங்க. பட் ஆனா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் இந்த பஸ் போகுது. பஸ் எடுக்கிறதும் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் எடுக்கும். ஸோ நீங்க காந்திபுரத்துல இருந்து பெருமாள்பதி கோவிலுக்கு பஸ் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ கரெக்டா டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துருங்க, ஓகேவா? அங்கிருந்து தான் வந்து பஸ் எடுக்குது. காலையில 2 ட்ரிப்பு, மதியம் 2 ட்ரிப்புன்னு சொன்னாங்க. இப்ப நாம வந்து கரெக்டா லஞ்சுக்கு அப்புறம் வர்ற ட்ரிப்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த பஸ் போயிட்டு மறுபடியும் வர்ற ட்ரிப் தான் லாஸ்ட் ட்ரிப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு பஸ் கிடையாது. அதாவது இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்ல இருந்து போறதுக்கு பஸ் கிடையாது. இப்ப நம்ம கிராமத்துக்குள்ள இருந்து இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்கேஸ் பஸ் இல்லாட்டி இங்க வந்துட்டு நீங்க யாருக்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டு வர வேண்டியதுதான். நீங்க அன்டைம்ல எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றதுன்னா. ஏன்னா நம்ம காலையில இங்கிருந்து சாடிவயல்ல இருந்து வந்தோம் தெரியுமா? அப்போ இங்க செக் போஸ்ட்ல இறங்கிட்டு ஒரு அண்ணா கிட்ட லிஃப்ட் கேட்டு பாதி வழிக்கு வந்துட்டு பாதி வழி நடந்து போனோம். அதனால அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஏதாவது மக்கள் நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க, வண்டியில போயிட்டு தான் இருப்பாங்க, லிஃப்ட் கேட்டுக்கலாம். சோ பெருமாள்பதி கோவில் இருந்து ரயில்வே ஜங்ஷன் வரைக்கும் போறதுக்கு 17 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் டவுன் பஸ்ல. சோ கிட்டத்தட்ட 1 hour ஜேர்னி, மேக்சிமம் 1 hour. டிராபிக் எல்லாம் இல்லாட்டி 45 மினிட்ஸ்லயே போயிடலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு கேரளா பார்டருங்க. அதனால நீங்க வந்து எந்த வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல எந்த பக்கம் நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும் கேரளா பார்டர் வந்துடும். ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன ஏரியான்னு வச்சுக்கோங்களா. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாம் மிக்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். மக்களும் வந்து நிறைய இந்த பக்கம் நிறைய தமிழ் மக்கள், லைக் கேரளா பார்டருக்குள்ளேயும் நிறைய தமிழ் மக்கள் இருப்பாங்க, தமிழ்நாடு பார்டருக்குள்ளேயும் நிறைய
ஃபேமிலியா கேரள மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி மிக்ஸ்டு கல்ச்சரா தான் இருக்கும். அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்ல பசுமையா இருக்குங்க, ஃபுல்லா வந்து கிரீனிஷா இருக்கும். நம்ம ஜூலை மாசம் வேற டிராவல் பண்றோமா தென்மேற்கு பருவமழை சீசன்ல, அதனால சாரல் மழை பெஞ்சிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மலை மேல எல்லாம் பயங்கர மழையா இருக்குங்க. தென்மேற்கு பருவமழை கேரளாக்குள்ள பயங்கரமா இருக்கும். அதனாலதான் நமக்கு இந்த தடவை கோவை குற்றாலம்குள்ள அலோவ் பண்ணல, எப்ப வேணாலும் காட்டு வெள்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, வாங்க டிராவல் பண்ணுவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் தாண்டி இப்போ ஆலாந்துறை அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நாம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருந்து நீங்க ஈஷா போறதுனாலும் சரி, வெள்ளியங்கிரி மலை போறதுனாலும் சரி, கோவை குற்றாலம் போறதுனாலும் சரி, எந்தெந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணுவீங்கன்னா பேரூர் கிராஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பேரூர்ல வந்து ஒரு ஃபேமஸ் கோவில் இருக்கு, பட்டீஸ்வரம் கோவில். அதாவது இந்த ஏரியாவோட ஒரு ஹெரிட்டேஜ் லொகேஷன் சொல்லலாம். மிக மிக பழமை வாய்ந்த கோவிலுங்க. பழைய மன்னர்கள் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, கொங்கு நாடு. அவங்க ஃபர்ஸ்ட் கட்டினது, அதுக்கப்புறம் சோழர் காலத்துல வந்து அது பெரிய லெவல் கோவிலா பண்ணிருக்காங்க. அதனால அது ரொம்ப ஃபேமஸ். பேரூர் ஆதீனமும் இருக்கும், மடம் இருக்கும், அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மாதம்பட்டி சமையல் செஃப் இருக்காரு, அவரு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுல இருந்து மாதம்பட்டியும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோ அந்த ஊரை கிராஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலாந்துறை, ஓகேவா. ஆலாந்துறை கிராஸ் பண்ணோடனே ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு க்ளோஸா வந்துருவோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆலாந்துறையே வந்து பயங்கரமா கிரீனிஷா, எங்க பார்த்தாலும் தோப்புகள் சூழ்ந்து செம்ம சூப்பரா இருக்கும் எக்கோ சிஸ்டம் நம்ம வர்ற வழி. சோ நம்ம ஆலாந்துறை கிராஸ் பண்ணி இப்ப டுவர்ட்ஸ் மாதம்பட்டி பேரூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. மக்களே, நாம பெருமாள்பதி ஊர்ல இருந்து இருட்டுப்பள்ளம் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நம்ம சிறுவாணி போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோல சிறுவாணி பக்கம் நம்ம பண்ண vlogs எல்லாம் பாருங்க. என்னதான் வந்து நம்ம கோவை குற்றாலம் போக முடியாட்டியும் சிறுவாணி மலை அடிவாரத்தில் இருக்கிற செம்ம சூப்பரான ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். சின்னார் ரிவர், அங்கிருந்த செக் டேம் எல்லாமே பார்த்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. சோ இப்ப நாம பெருமாள்பதி செக் டேம் எல்லாம் பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்து இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் தாண்டி இப்போ நாம மாதம்பட்டி பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, ஆலாந்துறையில கிராஸ் பண்ணி. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டிராவல்ல, அதுவும் நம்ம தென்மேற்கு பருவமழை சாரல் அடிச்சுட்டு மேகமூட்டமா இருக்கிற செம்ம சூப்பரான வைபோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாங்குங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பிலிம்ல இருந்து இந்த டிராவலுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். நம்ம போற வழியில் இருக்கிற ஊர்கள் எல்லாம்
மென்ஷன் பண்ணி வரும் சிறுவாணி பேரூர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது உங்களுக்காக. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா, சேலையில வந்த சென்னிமலையா, பேரூரில் உள்ள கோயில் சிலையா, ஆனாலையோ செம்பருத்தியா, ஆசையில என்ன நெய்ய வந்தியா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. செந்தூர பூவே சின்ன வெண்ணிலாவே என்ன என்ன வேணும் கேளு, கில்லாமல் கில்லு பக்குவமை அல்லு, நான் தாவே ஊவாலு. உன் இடுப்பு மடிப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது, உன் உதடு உரசிதா இந்த உசுரும் உருகுது. ஏன் சொன்னாக்க போதும் லுட்டி அடிப்பேன், வச்சாக்க குறிய பார்த்து அடிப்பேன், அச்சங்கள் போதும் அப்புறங்கொடு, தொப்புளுக்கு மேல பம்பரம் விடு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழ்ல பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் அள்ளி அணைச்சா. அச்சாரம் போடு அப்புறம் தான் கேளு, உவாசை என்ன தாரு, முத்தாக வேணும் ஊதட்டு காத்து மந்தார பூந்தேனு, ரொம்ப உரசி எடுத்துட்டாய உதடு வலிக்குமே, அடி வலிக்கும் பொறுத்துக்கோ பின்ன மனசு இனிக்குமே. ஏ சிங்கார பொண்ணு சின்னஞ்சிறுசு, தாங்காத சாமி ரொம்ப இலசு, விட்டாக்க வருமா இந்த வயசு, வேண்டாண்டி வெக்கம் ரொம்ப பழசு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா, கொங்கு தமிழில பாட்டு படிச்சா, சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா, சோழி கிடைச்சதும் வள்ளி அணைச்சா, சேலையில வந்த சென்னிமலையா, பேரூரில் உள்ள கோயில் சிலையா, ஆனாலையோ செம்பருத்தியா, ஆசையில என்ன நெய்ய வந்தியா. மக்களே கரெக்டா மேட்ச் ஆச்சா? நம்ம சிறுவாணி டேம் எல்லாம் இருக்கிற மலைத்தொடர்கள் இருந்துதான் இப்போ நம்ம கோயம்புத்தூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சூப்பரா ஒரு சாங் கம்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம டிராவலுக்கு கரெக்டா அது மேட்சும் ஆயிடுச்சு. சோ சிறுவாணில இருந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பேரூர் தாண்டிட்டு இருக்கோம் பாருங்க. சிறுவாணி லைக் பெருமாள்பதி கோவில் இருந்து வந்து இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன் ரீச் ஆகி, இருட்டுப்பள்ளம் ஜங்ஷன்ல இருந்து தான் ஈஷாக்கு ஒரு ரூட் திரும்பும். ஈஷாக்கும் பூண்டி அதாவது வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு ஒரு ரூட் திரும்பும். நேர போனா நாம சிறுவாணி மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். அதாவது கோவை குற்றாலம் இருக்குல்ல அந்த ஊருக்கு போயிடலாம். அங்கிருந்து நம்ம லெப்ட் திரும்பினா பெருமாள்பதி செக் டேம் இருக்கிற அந்த மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். சோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் சுத்தியும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க. அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அப்படியே சொர்க்கபுரிகள் மாதிரி இருக்கும். தென்மேற்கு பருவமழை சீசன்ல எல்லாம் சும்மா வேற லெவல் வைப்ல இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்ல இதே வைப்ல தான் இருக்கும். கொஞ்சம் கூட வெயிலே இருக்காதுங்க. ஃபுல்லா வந்து மேகமூட்டமா சாரல் மழை பெஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நீங்க சவுத் வெஸ்ட் மான்சூன்ல ஹெவி ரெயின்ல கேரளா போக முடியாட்டி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்ப நாம பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தாங்க தாண்டிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் கோயம்புத்தூர்ல. சோ இந்த ரீஜன் ஏன் கொங்கு நாடு அப்படின்னு பேரு வந்துச்சுன்னா, அந்த காலத்துல வந்து கங்க மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர், பெங்களூரு, அதுக்கப்புறம் கோலார் இருக்குல்ல, கோலார் தங்க வயல்கள் அந்த ஏரியா, சோ இதெல்லாம் உள்ளடக்கிய ரீஜன் தான் வந்து கங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கங்க மன்னர்களோட தலைநகரம் தான் பேரூர். பேரூர் தான் ஃபர்ஸ்ட். பழைய எல்லா ஊர்லயுமே வந்து ஓல்டு சிட்டி இருக்கும்ல, நியூ டெல்லி, ஓல்டு டெல்லி மாதிரி
கோயம்புத்தூர்ல வந்து பேரூர் தான் வந்து பழமையான ஊர். ஓகேவா? சோ பேரூர் கோவிலை சுத்தி தான் வந்து கங்க மன்னர்களோட தலைநகரம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல சோழ மன்னர்கள் வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க பேரூர் கோவில. சோ நல்லா ஹெரிட்டேஜ் இருக்கிற ஊருங்க. இன்னும் வந்து அந்த பழமையான ஹெரிட்டேஜை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேமஸான மூவேந்தர்கள் பத்தின ஹிஸ்டரி இருக்கு. பட் கங்க மன்னர்கள் பத்தின ஹிஸ்டரி வந்து ரொம்ப எடுக்கல. சில கல்வெட்டுகள் எல்லாம் கிடைச்சிருந்தா கூட இன்னும் அகழ்வாராய்ச்சி வந்து பேரூர் சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல பண்ணுனா நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ யாராவது மக்கள் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, சோ இது ஒரு நல்ல ஹிண்ட் மாதிரி எடுத்துட்டு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. கோயம்புத்தூர் பேரூர் கோவில் சுத்தி இருக்கிற ஊர்கள்ல சோழர்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச பழைய சோழர்கள் காலத்துல இருந்த கங்க மன்னர்களோட ஹிஸ்டரி பத்தின நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது மூலமா வந்து நாம சவுத் கர்நாடகால இருக்கிற தமிழ் ஹெரிட்டேஜையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இப்பவுமே வந்து கர்நாடகால முக்கியமா பெங்களூர்ல வந்து தமிழியன்ஸ கொங்கர்கள் தான் சொல்லுவாங்க. கொங்கனுங்க தான் சொல்லுவாங்க. எப்படி வந்து கேரளால தமிழர்களை பாண்டின்னு சொல்றாங்களோ அது மாதிரி கர்நாடகால பெங்களூர்ல தமிழர்களை கொங்கன்னு சொல்லுவாங்க. சோ பட் அது ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது பழைய காலத்துல கொங்கு நாட்டு பகுதியை சேர்ந்தவங்கள கொங்கர்கள்னு பேசி அது அப்படியே ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் கேரளால பாண்டிய நாட்டு சேர்ந்தவங்க தான் தமிழர்கள்ங்கிறதுனால சேர நாட்டுக்காரங்க எல்லாம் பாண்டின்னு கூப்பிட்டு அது இப்போ வந்து அது வந்து ஏதோ என்ன சொல்றது ஒரு அபியூஸ் மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா அது வந்து அந்தந்த நாட்டு மக்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான். சோ பாருங்க, கால மாற்றத்துல நம்மளோட ஹிஸ்டரி ஹெரிட்டேஜ் எல்லாம் மறந்துட்டா நம்மளோட ஐடென்டிட்டியே வந்து நம்மளை திட்டுற மாதிரி நாம எடுத்துக்கிறோம். வெரி வெரி அன்பார்ச்சுனேட். பாண்டிய மன்னர்கள் பாண்டிய வம்சம் நல்லா சொல்லிக்கிறோம், ஆனா பாண்டியன்னு கூப்பிட்டா என் கோபம் வருது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ பட் எனிவேஸ், சோ இது மூலமா நம்ம வீடியோ மூலமா சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆனா நல்லதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ
கோயம்புத்தூர் உக்கடம் பக்கத்துல இருக்கிற ஒரு லேக்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மழைக்காலங்கிறதுனால லேக் ஃபுல் ஆகி ஓடையில தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ செம்ம சூப்பரான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செம்ம சூப்பரா மேகமூட்டமா ஊரே சும்மா பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டா செம்ம கிரீனிஷா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து கோயம்புத்தூர் சிட்டியே ஃபுல்லா இதே மாதிரி தாங்க இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ரோட் எல்லாம் வந்து எலாங்கேட் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய மரங்களை வந்து வெட்டிட்டாங்க. இல்லாட்டி கோயம்புத்தூர் இன்னுமே வந்து செம்ம சில்லுன்னு செம்ம கிரீனிஷா இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு பெங்களூரோட வைப்ஸ் கொடுக்கும் நம்ம கோயம்புத்தூரே. இப்போ அன்பார்ச்சுனேட்லி அபரிமிதமாக வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஓவர் த லாஸ்ட் 10-15 இயர்ஸ் வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க. ரோட்ஸ், ஓவர் பிரிட்ஜஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தேவை அப்படின்னா கூட பழைய சிட்டியோட வைப் வந்து நாம மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். எல்லா ஊர்லயும் இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தாங்க, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம 21st செஞ்சுரிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது நம்ம நேச்சரை கைவிட்டுறோம். அப்படிங்கிறது வந்து அக்ராஸ் இந்தியா நம்ம ஃபேஸ் பண்றது தான். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா நம்ம கவர்மெண்ட் வந்து பிளான் பண்றது கிடையாது. ஈஸியா வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுல வந்து அவங்களுக்கு எந்த வித என்ன சொல்றது, ஒரு செகண்ட் தாட்டே இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாடுகள்ல வந்து அழகா இந்த மரங்களை எல்லாம் தோண்டி அதே பகுதியில வேற இடத்துல நட்டிடுறாங்க. சோ அந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் இங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. ஒரு மரத்தை நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் 4 to 5 years ஆகுதுல்ல. அது நல்ல மரமாயி நிழல் கொடுக்கிற அளவுக்கு வளர்றதுக்கு 10 years ஆகுது. ஒரு டெக்கேட் ஆஃப் இட்ஸ் என்ன சொல்றது சஸ்டைனபிள் growth வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ரோட் எக்ஸ்பேண்ட் பண்றோம், ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றோம் அப்படிங்கிறதுக்காக வெட்டிடுறோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ்ங்க. ராஜா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், அதெல்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. நம்ம உக்கடம்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில தான் வந்து டவுன் ஹால் ஏரியா, நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், இந்த மாதிரி பயங்கர பாப்புலரான ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல ஒதுங்குற கூட ஒரு நிழல் இருக்காதுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெப்பரப்பானதான் இருக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி எல்லா மரங்களும் வந்து அப்பவே போயிடுச்சு. அண்ட் ரோட்ஸும் வேற நேரவா இருக்கிறதுனால பயங்கரமான டிராபிக். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு வந்து யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால ரோட்ஸ் எல்லாம் வந்து மத்த சிட்டிஸை காட்டிலயும் ரொம்ப நேரோவா இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி ஒன் வே டிராபிக்கா இருக்கு பாருங்க. நம்ம பெங்களூரையே வந்து சொல்லிட்டு இருப்போம் எல்லா பக்கம் ஒன் வேவா இருக்குன்னு. கிட்டத்தட்ட பெங்களூர் மாதிரியே டெவலப் ஆன சிட்டி தான் நம்ம கோயம்புத்தூரும். அந்த காலத்துல நிறைய இன்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல எப்படி வந்து பிஇஎல் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிஇஎல், ஹெச்ஏஎல் இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பெங்களூரோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த காலத்துல இன்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பயங்கரமா டெவலப் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் ஆகட்டும், ஐடி டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங், ஹைடெக் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங், லக்ஷ்மி ஒர்க்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பாப்புலரான கம்பெனிஸ் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற டைடல் பார்க் எல்லா சிட்டிலையும் கட்டிட்டு இருக்காங்கல்ல. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல தான் அந்த இனிஷியேட்டிவ் பெரிய லெவல்ல பண்ணாங்க. இப்ப அது நல்லாவே பிக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஒரு செகண்ட் ஐடி ஹப் மாதிரி டெவலப் ஆயிட்டு வருது நம்ம கோயம்புத்தூர். ஸோ இட்ஸ் பிகமிங் அ வெரி ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது கூட பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து இங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல தெரியல. இப்ப இருக்கிற ஏர்போர்ட்டே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களா இல்ல புது இடத்த செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா வளர்ந்து வர்ற சிட்டிக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவைப்படுது. ஸோ இதே தாட்ஸோட நாம சிட்டிக்குள்ள வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, டவுன் ஹால்ல இருந்து. சோ உக்கடம் ரீஜன்ல இருந்து இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. உக்கடம் வந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் ஹப்புங்க. காந்திபுரம் வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட் ஹப் கோயம்புத்தூருக்கு.
பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டு, எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அங்கதான் இருக்கும். உக்கடம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா போற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பழனி, பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை வழியில போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். அதாவது சவுத் போற பஸ்ஸஸ் எல்லாமே உக்கடம்ல இருந்து கிளம்பும். அதே மாதிரி திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கெல்லாம் போறது வந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். கரெக்டா எனக்கு தெரியல, சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அது எந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஊட்டி மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மைசூர் பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து கிளம்பும். 2 பஸ் ஸ்டாண்ட் ஆச்சா. இன்னொன்னு வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்குங்க, அது வந்து சக்தி ரோட்ல இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கிருந்து கிளம்பும். ஸோ இந்த மாதிரி 2-3 பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்க, மெயின் பஸ் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இப்போ நாம உக்கடம்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரீச் ஆயாச்சு. ஸோ இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல சூப்பரா ஃபுட் ஆன் ரயில்ஸ்னு ஒரு புது இனிஷியேட்டிவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் ஜங்ஷனையும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு விண்டேஜ் இன்ஜின் வச்சிருப்பாங்க, 150 இயர்ஸ் ஆஃப் இனாகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, பழைய காலத்து ஸ்டீம் இன்ஜின், ஐகானிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சுங்க. நாங்க காந்திபுரம் போவோம்னு நினைச்சேன், பட் ஆனா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் இந்த பஸ் வரும். பெருமாள்பதி கோவில் கிராமத்துல இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். வாங்க இறங்கலாம். சோ மக்களே, நம்ம பெருமாள் கோவில் பதி கிராமத்திலிருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. காந்திபுரம் வரைக்கும் போகல, 14B பஸ் எடுக்கிறதும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. திரும்பி வரும்போதும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே டிராப் பண்ணிடுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பெருமாள்பதி ஊர் போகணும், அந்த செக் டேம் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வரணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 14B பஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செம்ம சூப்பரான கோயம்புத்தூர் ஊர்ப்புறங்கள் பக்கத்துல இருந்து சிட்டிக்குள்ள வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Coimbatore Railway Junction. See you.